Hello everybody. இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் பெஸ்ட் மேட்சஸ் தான் பார்க்க போறோம். ஐ எம் ஹரிஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் 2018 ஐபிஎல் சிஎஸ்கே vs மும்பை 2 வருஷம் பேனுக்கு அப்புறமா சிஎஸ்கே ஆடுற ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுதான். அதனால ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதுவும் பத்தாவதுக்கு மும்பை கூட. ஸோ டாஸ் வச்சு சிஎஸ்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ண மும்பை ஓபனர்ஸா ரோஹித்தும் லூவிஸும் ஆட வந்தாங்க. தீபக் சகர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரோஹித் சர்மா பவுண்டரி அடிச்சு மேட்சை ஸ்டார்ட் பண்ண கூட ஆன லூவிஸ் பெரிய ஸ்கோர் எதுவும் பண்ணாம டக் அவுட் ஆகிட்டாரு. பவர் பிளேவை ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண மும்பை 4வது ஓவர் போட்ட வாட்சன் ஓவர்ல ரோஹித் சர்மா ஒரு 6 அடிச்சு அதுக்கு அடுத்த பாலே வாட்சன் ஓவர்ல அவுட் ஆகிட்டாரு. 4 ஓவர் முடிஞ்சப்ப மும்பை 20 ரனுக்கு 2 விக்கெட் விட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து மும்பைக்காக பார்ட்னர்ஷிப் போட்டது சூரியகுமாரும் இஷன் கிஷனும். வாட்சன் போட்ட 6th ஓவர் லாஸ்ட் பால்ல சூரியகுமார் 6 அடிச்சு பவர் பிளேவை 39 ரன்ல முடிச்சாரு. ஜடேஜா போட்ட 8th ஓவர்ல இஷன் கிஷன் ஒரு 4ம் 9th ஓவர் போட்ட ஹர்பஜன் ஓவர்ல சூரியகுமார் ஒரு 4 அடிச்சு மும்பை இந்தியன்ஸ் 10 ஓவருக்கு 70 ரன் அடிச்சிருந்தாங்க. 11th ஓவர் போட்ட இம்ரான் தாகிர் ஓவர்ல இஷன் கிஷன் ஒரு 6ம் ஒரு 4 அடிச்சு டீம் ஸ்கோரை ஏத்தினாரு. சூரியகுமாரும் அவர் பங்குக்கு பிராவோ போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கன்சிக்யூட்டிவா 3 பவுண்டரி அடிக்க 13th ஓவர் போட்ட வாட்சன் ஓவர்ல சூரியகுமார் 28 பாலுக்கு 43 ரன் அடிச்சு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. இஷன் கிஷனாவது 50 அடிப்பாருன்னு ஃபேன்ஸ் எதிர்பார்த்தப்ப அவரும் இம்ரான் தாகிர் போட்ட ஓவர்ல 28 பாலுக்கு 40 ரன் அடிச்சு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பாண்டியா பிரதர்ஸ். குணல் பாண்டியா ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிச்சு ஆரம்பிக்க அந்த ஃப்ளோ அப்படியே கொண்டு போய் வுட் போட்ட 17th ஓவர்ல ஒரு 6ம் ஒரு 4 அடிச்சாரு. திரும்பவும் 19th ஓவர் போட்ட வுட் ஓவர்ல 2 4 ஒரு டபுள்ஸ் ஒரு 6ன்னு அந்த ஓவர்ல 20 ரன் அடிச்சாரு குணல் பாண்டியா. லாஸ்ட் ஓவர் போட்ட பிராவோ மெச்சூரா போட்டதுனால இந்த இன்னிங்ஸை மும்பை இந்தியன்ஸ் 165 ரன்ல முடிச்சு சென்னைக்கு டார்கெட்டா 166 ரன் கொடுத்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ண சென்னைக்கு ஓபனர்ஸா ஷேன் வாட்சனும் 50 ராய்டும் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மெக்லிகன் ஓவர்ல ராய்டு 4 அடிச்சு ஃபர்ஸ்ட் ஓவரை முடிக்க செகண்ட் ஓவர் போட்ட முஸ்தபிசூர் ஓவர்ல வாட்சன் ஒரு 4ம் ராய்டு ஒரு 4 அடிச்சாங்க. ஃபேன்ஸ்லாம் வாட்சன் கிட்ட இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரும்னு எதிர்பார்த்தப்ப பாண்டியா போட்ட 4th ஓவர்ல ஒரு 6 அடிச்சு அதுக்கு அடுத்த பாலே 16 ரன்னுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி ஃபேன்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டாரு வாட்சன். கூட ஆடின ராய்டு ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிச்சு மேட்சை கொண்டு போவ அடுத்து வந்து சுரேஷ் ரெய்னா 4 ரன்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. மும்பைக்கு அந்த சீசன்ல ஸ்பின்னரா டெபியூட் பண்ண மார்க்கண்டே அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நல்ல ஃபார்ம்ல இருந்த ராய்டுவை விக்கெட் எடுத்துட்டாரு. சென்னை 8 ஓவருக்கு 51 ரன் அடிச்சு 3 விக்கெட் விட்டுருந்தாங்க. அப்போ கிரீஸ்ல இருந்தது ஜாதவும் தோனியும். தோனி மேட்சை முடிச்சு கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தப்ப மார்க்கண்டே போட்ட 9th ஓவர்ல எல்பிடபிள்யூல 5 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டாரு. இப்போ சிஎஸ்கேக்கு தேவை 59 பாலுக்கு 109 ரன். 11th ஓவர் போட்ட மார்க்கண்டே ஓவர்ல ஜாதவ் ஒரு 6ம் முஸ்தபிசூர் போட்ட 12th ஓவர்ல ஜடேஜா ஒரு 4ம் அடிச்சாரு. அதே ஓவர்ல ஜடேஜா 12 ரன்னுக்கு கேட்ச் கொடுத்து விக்கெட்டை விட சிஎஸ்கே 12 ஓவருக்கு 75 ரன் அடிச்சு 5 விக்கெட்டை விட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஜாதவும் இன்ஜூரினால ரிட்டையர்ட் ஹட் ஆக சிஎஸ்கேக்கு பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல இருக்கிறது பிராவோ மட்டும்தான். பிராவோ எப்ப அடிப்பாரு எப்ப அடிக்க மாட்டாருன்னு யாருக்குமே தெரியாது. சோ அதனால ஃபேன்ஸ் எல்லாம் பிராவோ எதுவும் பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. 45 பாலுக்கு 89 ரன் தேவைப்பட்டப்ப 13th ஓவர் தேர்ட் பால் போட்ட மார்க்கண்டே ஓவர்ல பிராவோ ஒரு 6 அடிக்க அந்த ஓவர் லாஸ்ட் பால்ல சஹரும் அவுட் ஆயிட்டாரு. மெக்லிங்கன் போட்ட 15th ஓவர்ல ஹர்பஜன் சிங் அவுட் ஆக சிஎஸ்கே 105க்கு 7 விக்கெட்டை விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட மேட்ச் மும்பை கையில பிடிச்சு. ஏன்னா கடைசி 30 பாலுக்கு சென்னைக்கு தேவை 60 ரன். பிராவோ மட்டும்தான் பேட்ஸ்மேனா கிரீஸ்ல இருக்காரு. என்னதான் பிராவோ ஓவருக்கு ஒரு 6 அடிச்சாலும் அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் விக்கெட் விட்டுட்டே இருந்தாங்க. இப்ப சிஎஸ்கேக்கு தேவை 17 பாலுக்கு 46 ரன். மெக்லினகன் போட்ட 18th ஓவர்ல 2 6 ஒரு 4 அடிச்சு 12 பாலுக்கு 27 ரன் கொண்டு வந்துட்டாரு. பும்ரா போட்ட 19th ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல பிராவோ 6 அடிச்சு 25 பாலுக்கு 54 ரன் அடிச்சு அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணாரு. அதே ஓவர்ல 2 6 அடிச்சு 7 பாலுக்கு 7 ரன் கொண்டு வந்த பிராவோ 6 அடிச்சு மேட்சை முடிச்சு கொடுப்பாருன்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தப்ப அந்த ஓவர் லாஸ்ட் பால்ல 68 ரன்னுக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. மும்பை இந்தியன்ஸ் பிராவோ அவுட் ஆனதுமே நம்ம கேம்குள்ள வந்துட்டோம் இதுக்கு மேல நிறுத்திடலாம்னு எதிர்பார்த்தப்ப யாருமே எதிர்பார்க்காத விதமா இன்ஜூரியான ஜாதவ் கிரீஸ்க்கு வந்தாரு. கடைசி 6 பாலுக்கு சென்னைக்கு தேவைப்பட்டது 7 ரன். கேதர் ஜாதவ்னால ரன் எல்லாம் எதுவும் ஓட முடியாதுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு 6 4 அடிச்சு முடிக்க பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் 3 பால் டாட் வச்ச ஜாதவ் அடுத்த 3 பாலுக்கு 7 ரன் தேவைப்பட்டப்ப ஃபைன் லெக்ல ஒரு 6 அடிச்சு 2 பாலுக்கு 1 ரன் கொண்டு வந்துட்டாரு. அடுத்த பால் ஒரு 4 அடிச்சு சிஎஸ்கேவை ஒரு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிட்டாரு. இந்த மாதிரி ஆடிட்டு இருந்த சென்னை மும்பையும் இந்த வருஷம் ஐபிஎல்ல பிளே ஆஃப் போகாம நாக் அவுட் ஆயிட்டாங்க. என்னதான் சென்னையை மும்பையும் பிளே ஆஃப் போக முடியாம நாக் அவுட் ஆயிருந்தாலும் இன்னைக்கு நடக்க போற சிஎஸ்கே மும்பை மேட்ச்ல எதிர்பார்ப்பு அதிகமா தான் இருக்கும். அதோட மும்பை சென்னைக்கு ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா இல்ல சென்னை திரும்பவும் ஜெயிப்பாங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய சென்னை மும்பையும் அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறேன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.